சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதி வாரந்தோறும் 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. அதில் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவசியம் அருமையான ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியை அணுகுவது போன்ற டிப்ஸ்கள் நிறைய கொடுக்கப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் இருந்தால் அனுப்பிவிடுங்கள். அவர்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்று அரசு பணியில் அமர்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் மகளிர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவர்களை உற்பத்தி தொழில்களை செய்ய வைத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று எனக்கு மிக நீண்ட நாளான ஆசை. எத்தனையோ வரை மகளிர் குழுக்களை அழைத்து கூட்டங்கள் நடந்தோம். தனிப்பட்ட முறையிலும் நம்முடைய அரிமா சங்கங்களின் சார்பில். ஆனால் நிறைய மகளிர் வருகிறார்கள், தலையை ஆக்குகிறார்கள், செய்வோம் என்று சொல்கிறார்கள். நான் செலவு செய்கிறேன், நீங்கள் ஒர்க் வேலை செய்யுங்க, எந்த வேலை உங்களுக்கு தெரியுமோ அந்த வேலை செய்யுங்க, மார்க்கெட்டிங்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நிறைய நாளாக முன்னோராக இருந்தார்கள். இப்பொழுது அருமையான மகளிர் கிடைத்திருக்கிறார்கள். அதாவது விவேகானந்தர் சொல்வார்கள், ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள் வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன் என்று. அதே போல அப்துல் கலாம் சொல்வார்கள் 100 இளைஞர்களை கொடுங்கள் என்று. என்னை பொறுத்தவரை 10 ஆர்வமிக்க, சுறுசுறுப்பு மிக்க, ஈடுபாடு மிக்க, முயற்சி மிக்க, தன்னம்பிக்கை மிக்க மகளிர்கள் ஒரு 10 பேர் இருந்தால் போதும். அவர்கள் உலகையே ஆளக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள். ஒன்று, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்மால முடியுமா, நாம் தெரிஞ்சாரே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையே ஆகிக்கிறாங்க. அவனால் தான் முடியாதுமா, அவங்களே முடியல, ஆனால் பெண்கள் அவங்க போய் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் உழைத்து காட்ட வேண்டும், நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது மகளிர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வழிதான் காட்டுகிறேன், இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று. ஆனால் அவர்கள் மிக மிக ஊக்கமாக, ஆக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய பன்னாட்டு இயக்குனர் அவர்களின் வாய்ப்புகளை அவர்கள் கேட்டால், அவருடைய பேச்சை அவர்கள் கேட்டால், அந்த ஊக்கப்படுத்துதல், அந்த முன்னேற்ற கருத்துக்களை கேட்டால் இன்னும் வேக வேகமாக செயல்படுவார்கள். நாம் நபர்கள் அதிகமாக இல்லையே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பன்னாட்டு இயக்குனர் சந்திரமோகன் ஐயா அவர்கள், நம்முடைய உமா சங்கர் அவர்கள் வருகை தந்தது மிக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சமம். இதுபோல நம்முடைய மண்டல தலைவர் பிஎம் பகவத்கீதா மேடம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார். ஏனென்றால் அவர்களும் தேதியை சொல்லி ஒப்புதல் வாங்கவில்லை. நம்ம பன்னாட்டு இயக்குனர் தேதி சொல்வது நம்ம போட்டு அழைப்பதில்லை. ஆனால் அவங்க சொந்த விஷயமா முதலில் போயிருக்கிறேன். என்ன சார் இப்படி பார்த்தீங்க சார், கட்டளர் வாங்கி கொடுத்தீங்க, பேரெல்லாம் போட்டீங்க, பன்னாட்டு இயக்குனர் ஐடி அந்த இருக்காரு, அது நான் சொல்றேங்க, ஐடி உங்களுக்கு தெரியாது, கூடாது போட்டு உங்களுக்கு தெரியாது, நான் பேரை போட்டேன், உங்களுடைய வாய்ப்புகள் எனக்கு இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னாட்டு இயக்குநர்கள் தயவு செய்து அவர்களை எந்த சொந்தம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் எங்களை மிக மிக ஊக்கப்படுத்துபவர்கள் அவர்கள் மண்டல தலைவர், நம்ம வட்டார தலைவர். மாற்றம் கட்சா போதும், நியூஸ் கட்சாலும் போதும், நம்ம போன் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை. உடனே வினாடியே பதில் ரொம்ப ஊக்கப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மகளிர்கள் இந்த சமயத்தில் செய்யும்போது அவர்கள் மண்டல தலைவராக இருக்கு, வட்டார தலைவர் மகளிராக இருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால பின்னாடி நீங்க செயல்படுற விதத்துல மகளிரை சொல்றாங்க. நறுமலர் தொழில் கூட்டமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மகளிர்கள் உங்களுடைய கைத்தறனை நாட்டில் அடிமையாகக்கூடிய அளவுக்கு, போதைக்கு அடிமையாகுதான் தப்பு, நல்ல பழக்கத்துக்கு அடிமையாகுது. இப்போ மூலிகை தேடி சூப் வர மாதிரி மூலிகையில செய்யறது, அந்த மாதிரி கூட மக்களை அடிமையாகுது. அவர்களை நல்ல வழிக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள். என்னென்ன மக்களின் விருப்பம் போல சுவையாகவும்
தர வேண்டும். அதே போல பேக் அருமையான பேக் வந்து இருக்கிறாங்க.